ஓம் நமச்சிவாய. என் செல்ல குழந்தையே, நீ தூக்கி எறியப்பட்ட தருணங்களை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் வைத்துக் கொண்டிருக்கிறாய். அன்றொரு நாள் கண்களில் கண்ணீரை மறைத்து கொண்டு, உதடுகளில் அழுகையை அடக்கி கொண்டு, மனதில் பாரங்களை சுமந்து கொண்டு, காலடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலையில் நடந்து வந்து கொண்டிருந்தாயே. சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று உன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாயல்லவா? யாருக்கும் தெரியாமல் உன் கண்ணீரை மறைத்து விட்டதாக தானே இதுவரையிலும் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். நான் ஒருவன் உன் முன்னால் என்று உன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேனே. என்னை நீ கவனிக்கவில்லையா? நாளெல்லாம் எல்லா விஷயங்களையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக இருப்பதை போன்று காட்டிக்கொள்கிறாய். ஆனால் இந்த இரவானால் நீ மறந்த அல்லது மறக்க முயன்ற எல்லாமும் தான் உன் கண்களின் முன்னால் வந்து நிழலாடுகிறது. அதற்கு மேலும் மறைக்க முடியாமல் உன் கண்ணீர் உன்னையும் மீறி வந்து விடுகின்றது. நீ தொலைத்த சந்தோஷத்தையும் இழந்த நிம்மதியையும் நினைத்து இரவெல்லாம் தனியாகவே அழுது கொண்டிருக்கிறாய். இப்பொழுதெல்லாம் தனிமையும் கண்ணீர் இரவுகளும் தான் உனக்கு சொந்தமானதாய் ஆகிவிட்டது. நீயாக இருக்கும் தருணங்களும் இந்த இரவில் மட்டும்தான். ஆனால் யாரும் காண முடியாத, யாரும் அறிய இயலாத அந்த இருளிலும் கூட என் கண்கள் உன்னையேதான் பார்த்து கொண்டிருக்கிறது. இதை நீ அறிவாயா பிள்ளையே? இத்தனையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்பா. நித்தமும் என்னை பார்த்து கொண்டேதானே இருக்கிறீர்கள். ஆனால் இந்த கண்ணீரை நிரந்தரமாக துடைப்பதற்கான வழிகள்தான் இன்னும் பிறக்கவில்லை என்றுதானே மனதிற்குள் மருகுகின்றாய். தன் பிள்ளை கண்ணீர் விடுவதையும் கஷ்டப்படுவதையும் ஒரு தகப்பன் வெறுமனே பார்த்து கொண்டிருப்பானா? நானும் பரிதவித்து கொண்டுதான் இருக்கின்றேன். எப்போது அப்பா இவை எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நீ கேட்டால் அது உன் கர்மாக்களின் காலங்களை பொறுத்தது. நான் பலமுறை கூறியுள்ளேன், உன் கர்மாக்களை நீ கழித்து கொண்டிருக்கிறாய். உன் கர்ம வினைகளின் வீரியம்தான் இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் என் பிள்ளையான நீ உன் கர்மாக்களை அப்படியே சுமக்க வேண்டிய அவசியமில்லை. அத்தனையும் சுமக்க உனக்காக நான் இருக்கின்றேன். உன் கஷ்டங்களை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. உன்னை தூக்கி எறிந்தவர்கள் உன்னை தேடி வருவார்கள். ஏதோ ஒன்றிற்காக இப்பொழுது நீ காத்திருக்கின்றாய். நடந்துவிடும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கின்றாய். ஆனால் அது தாமதமாகின்றது, தள்ளி போகின்றது என்றால் ஒன்றை தெரிந்து கொள். உனக்கே தெரியாமல் அதில் ஆயிரம் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதற்காகவே நான் உன்னை காக்க வந்து கொண்டிருக்கிறேன். இதை நீ உணர்ந்து கொண்டால் இன்னும் பொறுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் காத்திருப்பாய். நான் எது கொடுத்தாலும் அது சிறந்ததாகவே இருக்க வேண்டும். நான் எதை கொடுத்தாலும் அது நிலையானதாகவும் தரமானதாகவும் இருக்க வேண்டும். உனதிந்த காத்திருப்பும் அதற்காக மட்டுமே. இறைவன் படைத்த இயற்கை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடத்தை மனித வாழ்க்கையில் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அவ்வாறாகத்தான் இந்த நிலவும் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்ற 2 காலங்களில் மாறி மாறி கடந்து கொண்டிருப்பதை போன்று மனித வாழ்க்கையும் சில நேரங்களில் வளர்ப்பிறையாக வளரும், சில நேரங்களில் தேய்ப்பிறையாக தேயதான் வேண்டும். ஆனால் அந்த நிலவை பார், எப்பொழுதும் ஒரே மனநிலையில் தானே இருக்கின்றது.
வளர்ப்பிறை என்று அதிகமாக சந்தோஷிப்பதும் இல்லை, தேய்பிறை என்று அழுது கொண்டு இருப்பதும் இல்லை. அது புள்ளியாக மறையும் வரை பிரகாசித்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான வெளிச்சத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இதுவே இயற்கை உனக்கு தரும் பாடம். வளர்ப்பிறை காலங்களில் சந்தோஷமாக இரு. உன் வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். உன் சந்தோஷங்களை எல்லாம் சேகரித்து வைத்துக்கொள். தேய்பிறை காலம் வந்தால் எதுவும் வேண்டாம். இனி வரப்போகும் வளர்ப்பிறை காலத்திற்காக காத்து கொண்டிரு. வளர்ப்பிறை நிச்சயம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு நம்பிக்கையோடு இரு. நீ வளர்ப்பிறை காலங்களில் சேர்த்து வைத்த அத்தனை சந்தோஷங்களை நினைத்து கொண்டு மீண்டும் அந்த சந்தோஷங்களை சந்திக்கத்தான் போகிறேன் என்று பொறுமை காத்திரு. துன்பங்கள், கஷ்டங்கள், சிக்கல்கள் என்று நீ தேய்ந்து போய் அழியும் நிலை வந்தாலுமே கூட அப்பொழுதும் ஒரு துளி நம்பிக்கையை வைத்திரு. ஏனென்றால் மறுநாள் முதலே உனக்கு வளர்ப்பிறை காலம் ஆரம்பிக்கலாம். தேய்ந்து ஓயும் போதுதானே வளரவும் ஆரம்பிக்கும். இது நிலவுக்கு மட்டுமல்ல, உன் வாழ்க்கைக்கும் பொருந்தும். இறைவன் உன்னை சிரமத்தின் எல்லைக்கு கொண்டு சென்றாலும் நீ அப்பொழுதும் என்னை நம்பு. ஏனெனில் 2 விஷயங்கள் மட்டுமே நடக்கும். ஒன்று, நானே உன்னை காப்பாற்றி விடுவேன், அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்று தருவேன். புரிந்ததா? உன் ஆராதனைகள், நீ செய்த அபிஷேகங்கள், நீ கொண்ட விரதங்கள், நீ மேற்கொண்ட பரிகாரங்கள் என்று எனக்காக நீ செய்த எதுவும் வீண் போகவில்லை. உன் மெனக்கெடைகள் அனைத்தும் உனக்கு கைமேல் பலன் தர போகிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வழிமுறைகளை மனதார நம்பிக்கை கொண்டே செய்கின்றாய். நிச்சயம் நடந்துவிடும் என்று பொறுமையாக காத்திருக்கின்றாய். சற்று கால தாமதமானால் சலித்தும் கொள்கிறாய். இன்று ஒரு உண்மையை நீ தெரிந்து கொள். நீ செய்யும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் மேற்கொண்ட விரதங்களும் பக்தியோடு செய்து வரும் பாராயணங்களும் எதுவும் இங்கே வீண் போகாது. எல்லாவற்றிற்கும் உன் கணக்கில் பலன்கள் எழுதப்பட்டு விடும். நீ மேற்கொண்ட எதற்கும் பலன்கள் இல்லாமல் போகாது. அவ்வப்போது அதற்கான பலன்கள் உன் கணக்கில் சேமித்து வைக்கப்படுகின்றன. நீ மறந்தாலும் நீ எனக்காக செய்தவற்றை நான் மறப்பதில்லை. எனவே இத்தனை செய்தும் பலனில்லை என்று ஒருபோதும் கூறிவிடாதே. நிச்சயமாக உனக்கான நன்மைகள் கூடிய விரைவில் நடக்கும். அதுவரை சற்று பொறுமையோடு காத்திரு. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாய.